தங்கம் எங்க போனீங்க? நான் அங்கேயும் போகல, உங்களுக்கு நடுவுல நான் இருக்க வேண்டான்னு கொஞ்சம் அப்படியே வெளியே சுத்திட்டு வந்தேன், அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்ல. பர்த்டே அப்ப கூட நான் இல்லன்னா நல்லா இருக்காதுல்ல. பிள்ளைங்களா, அந்த பலகையெல்லாம் எடுத்துட்டீங்க, வாங்க. ஹே கேக். இந்தாங்க பர்த்டே பேபி, இத புடிங்க. வெயிட், பசங்களா அந்த சைடு வாங்க. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ. பசங்களா வாங்க. ஹாப்பினா எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுங்க, சரியா? சாப்பிடுங்க. ஹாப்பி பர்த்டே உனக்கு. இவனுக்கு தங்கம் நீ இங்க படுத்துக்கோ. குட்டிங்களா நீங்களா உள்ள போய் படுங்க. குட் நைட். குட் நைட் கிட்ஸ், குட் நைட். இந்த பிளேஸ்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓ, ரொம்ப நல்லா இருக்கு. நீ இது வரைக்கும் நிறைய இடங்களுக்கெல்லாம் போயிட்டு நிறைய பார்த்திருப்ப இல்லையா? அங்க யார்கிட்டயும் நான் இதை பார்க்கலையே. அதை நான் இங்கதான் பார்த்தேன். என்னோட காதல உன்கிட்ட பார்த்தேன், உன்னோட காதல என்கிட்ட பார்த்தேன். லவ்ங்கிறது ஒரு மேஜிக்கல் ஃபீலிங் தானே. ஓகே, லெட்ஸ் கோ ப்ரோ. வா. வாங்க சார். வெல்கம் டு மை ஷாப். உட்காரு. ஓகே. என்ன இவ்ளோ சீக்கிரம் வெளியில கிளம்புறீங்க? நான் ரொம்ப தூரம் போகணும். நான் தான் உன்கிட்ட சொன்னேன். நாளைக்கே வந்துருவியா? வந்துருவேன். ப்ராமிஸ்? கண்டிப்பா வருவேன். அங்க ஆக்சுவலா ஒரு சின்ன வேலை இருக்கு, அது முடிஞ்சதும் நான் வந்துருவேன். ஓகேவா? இங்கே இரு. போக வேண்டாம் ப்ளீஸ். இங்கே இருந்துரு. நீயும் நானும் வேறா, நீ என் வாழ்வும் தானா, எந்தன் காதல் உன்னை சேரும் யாவும் நீயே அன்பே. தெய்வம் போல வந்தாய், கேட்கும் யாவும் தந்தாய், ஜென்மம் மொத்தம் சொந்தம் நீயே, அருகில் வேண்டும் அன்பே. என் கல்வனே, என் காதலே, என் மாயனே, என் மேகமே, என் தாகமே, என் தீண்டலே, என் மூச்சும் நீ, உயிர் சுவாசம் நீ. இத்தூரம் நம்மில் ஏனம்மா, நம் காதல் நம்மை சேர்க்குமா, உன் ஞாபகங்கள் என்றுமே என்னேழு ஜன்ம பந்தமே. ப்ரோ, இப்பயாவது நீ திரும்பி இந்த பக்கம் உட்காரு. அன்சேஃப்ல இருக்க நீ.
இல்ல ப்ரோ, இது வரைக்கும் நான் பண்ண டிராவல்லாம் ரொம்ப கம்மிங்கிற மாதிரி தோணுச்சு. ஆனா அவளை விட்டு கொஞ்ச தூரம் வந்ததே ஏதோ ரொம்ப தூரமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ரொம்ப கஷ்டமா இருக்கு ப்ரோ. அவளை மிஸ் பண்றேன் ப்ரோ. This is petrol bunk bro. Village style. Oh, okay. பெட்ரோல் வேணுமா? எடுத்துக்கோங்க ஐயா. சின்னது 40, பெருசு 100 ரூபா. ஓ, மறந்து போயிட்டேன். காசு இல்லைல்ல நம்ம கிட்ட. ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்கலாம். நீங்களே கேளுங்க. அம்மா பெட்ரோல் வேணும், ஆனா எங்க கிட்ட பணம் இல்ல. நீ சொல்லுங்க. மா, நாங்க ஒரே அர்ஜென்ட் வேலையா போயிட்டு இருக்கோம். ரொம்ப தூரம் போயிட்டு இருக்கோம். வரும்போது வேணா உங்களுக்கு காசு கொடுக்கட்டா? இத வித்தாதான் என் பொழப்பு ஓடுயா. கொஞ்சம் கொடுங்கம்மா. நாங்க போயிட்டு திரும்ப இப்படி தான் வருவோம். இல்லையா ப்ரோ, பக்கத்துல வந்து கேப்போம். அம்மா கேரண்டியா கொடுத்துறேன். இப்ப பணம் இல்ல, நான் திரும்பி வரும்போது கண்டிப்பா கொடுத்துறேன். நீ எப்ப வரது? எனக்கு எப்ப கொடுக்கிறது? ஃப்ரீயா கொடுத்தா நான் எப்படி பொழைக்கிறது? இது எதுக்கு எனக்கு? நாங்க திரும்ப வருவோம். ஓகே, இத வச்சிக்கிட்டு என்னத்த வாங்குறது? நீயே வச்சுக்க போ. எந்திரச்சு போ. ஆமாமா, ப்ளீஸ்மா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். பெட்ரோல் குடுங்க. இந்த இடத்துல விட்டு நகர முடியல. எங்க வயித்து பொழப்புக்கு இந்த படுக்க வேண்டியதா. தேவை காட்டுங்களா ப்ளீஸ். அம்மா நான் வந்த உடனே கண்டிப்பா கொடுத்துறோம். எடுத்துட்டு போங்கயா. ஆனா கண்டிப்பா கொடுத்துறணும். வரும்போது கண்டிப்பா ஏமாத்த கூடாது. சரி எடுத்துட்டு போ. சரி எடுத்துட்டு போ. நான் உனக்கு ஹீரோ கூட எல்லாம் சேர்ந்து போட்டோ எடுத்து தரேன். சரியா? போமா ப்ரோ. குட் ஜாப் ப்ரோ. ஓபன் பண்ணுங்க. ப்ரோ, அங்க லெஃப்ட் சைடுல சாமிஜி இருக்காரு. போகும்போது தரிசனம் பண்ணிட்டு போமா? ஹூஸ் தர்ஷன்? சொல்றேன் போ ப்ரோ. ஓகே ரைட். வர லெஃப்ட் எடுங்க. யா. இவர் யார் ப்ரோ? ரொம்ப வெரைட்டியா மாடர்ன் காஸ்டியூம்ல இருக்காரு. ஐயோ, அப்படிலாம் பேசக்கூடாது பிரதர். ரொம்ப ரொம்ப தப்பு பிரதர். ஒரு பெரிய சாமிஜி தெரியுமா? என்ன ப்ரோ, இவரு மனுஷன் தானே? மனுஷன் தான், ஆனா நம்மள மாதிரி மனுஷன் இல்ல. தப்பு சாமி, அவன் தெரியாம பேசிட்டா, தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. அவன் அப்படி பேசினது தப்பு எதுவுமே இல்லப்பா. அவன் இப்பதான் இருட்டுல இருந்து வெளியே வந்திருக்கான். அறிவை தேடி பயணிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுப்பா. இந்த பயணம் அவனோட வாழ்க்கைய ரொம்ப சிறப்பா மாத்த போகுது. என்ன, நான் பிளைண்டா இருந்தேன்றீங்களா? என்னோட லைஃப் புதுசா சேஞ்ச் ஆக போகுதுன்றீங்களா? இவருக்கு போட்டுக்க சரியான ட்ரெஸ் கூட இல்ல. என்ன சொல்றாரு பாத்தியா? ஃபூலிஷ்னஸ் ப்ரோ. ஞாபகம் வச்சுக்கப்பா, மனுஷங்களுக்கு எப்பவும் அவன் வாழ்க்கையில நடக்க போறத எதிர்பார்க்கவே முடியாது. வெற்றி வரும். ஓஹோ, கிரேட். நைஸ் டு மீட் யூ. ஆயுஷ்மான் பவா. வா ப்ரோ. தப்புட்ட மன்னிச்சிருங்க சாமி, தயவு செஞ்சு. பிரதர், ஹலோ. எப்ப வருவ? உனக்கு எப்ப கால் பண்ணாலும் சிக்னல் கிடைக்கவே மாட்டேங்குது. ஏன் கால் பண்ணா எடுக்க மாட்டேங்கற? அதே இங்க சிக்னல் கிடைக்கல, அதனால தான் ஒரு டவர் பக்கத்துல நின்னு பேசிக்கிட்டு இருக்கேன். அது என்ன அப்படி சொல்ற? காதல் இருந்தா சிக்னல் கண்டிப்பா இங்க பாரு, காதல் இருந்தா தான் சிக்னல் வரும்னா உன் காதலுக்கு எப்பவும் சிக்னல் வரவே வராது. அது என்ன அப்படி சொல்ற? எங்க அம்மா அப்பா நீ ஊர்ல இல்லையான்னு கேட்டுட்டே இருக்காங்க. அந்த பாசத்தை அவங்க பையன் அவங்க அம்மா மேல வச்சிருந்தா அவன் இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருப்பான்ல. இருக்கேன். அம்மா கிட்ட அப்பா கிட்ட எல்லாம் ஏடிஎம் கார்டோட பாஸ்வேர்ட சொல்லவே இல்லையே நீ. சாப்பிட்டேன். சாப்பாட்ட பத்தி கேக்கலையா? உன்னோட ஏடிஎம் கார்டு நம்பர் எல்லாரும் நல்லா இருக்காங்க. இங்க சிக்னல் கிடைக்கல, நான் அப்புறம் பேசுறேன். ஹலோ. இதுதான் என்னோட காதல் ப்ரோ.
என்ன பிரதர், சாப்பிடாம தூங்காம இப்படி ரோட்ல படுத்துக்கிட்டு இருக்கோம், யாருக்கிட்டயாவது காசு கேட்கலாம்ல? இல்ல ப்ரோ, என்னோட கண்டிஷன் என்னன்னு உனக்கு தெரியும்ல. யார்கிட்டயும் கடனாவோ இல்ல தானமாவோ பணத்தை வாங்க கூடாது. அதுக்காக எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அது எனக்கு எதுவும் பெருசு இல்லை. என்ன பிரதர் அப்படி சொல்லிட்ட? நீ படுற கஷ்டத்தை பார்த்தா எனக்கே கஷ்டமா இருக்கு. அப்படி இல்ல ப்ரோ, எனக்கு பசினா என்னன்னு தெரியாது, கஷ்டம் தெரியாது, சின்ன வலி கூட தெரியாது. அது பாஸ்ட். ஆனா இப்ப எனக்கு எல்லாமே தெரியும். அதான் லைஃப்ல ஏதோ பெரிய சேஞ்சஸ் நடக்குது. லெட்ஸ் செலிப்ரேட் திஸ் சேஞ்ச். பி பாசிட்டிவ். என்னன்னா யாரு நீங்க? ஊருக்கு புதுசா வந்திருக்கீங்களா? ஆமாமா, ரொம்ப தூரத்துல இருந்து வரோம். இந்த ஊர்ல எங்களுக்கு யாரையும் தெரியாது, அதனாலதான் இப்படி ரோட்ல படுத்திருக்கோம். ஐயோ, ஏன் பாப்பா, நீ ஏன் இந்த வேலையெல்லாம் பாக்குற? ஸ்கூலுக்கு போலையா? போகலண்ணே, எங்க வீட்ல விட மாட்டேங்கிறாங்க. இப்ப நைட்டுக்கு வேணா நீங்க 2 பேரும் எங்க வீட்ல வந்து தங்குங்க. எங்க வீட்ல நானும் எங்க அப்பாவும் மட்டும்தான் நோ இருக்கோம். நோ தேங்க்ஸ். வேணாம் வேணாம் ப்ரோ. போலாம் பிரதர், பாப்பா கூப்பிடுது இல்ல, கொசு வேற கடிக்குது.